நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் மிக விரிவாக விவாதிப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாம் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு தேர்தலுக்காக நீட் விலக்கு, அனைத்து கட்சி கூட்டத்தை மாணாக்கர்களுடன் அனைத்து கட்சி கூட்டத்தை திமுக கூட்டியிருப்பதை குறித்தும் மாணவர்களுடைய உயிரோடு விளையாடும் விளம்பர அரசு. இந்த மிக முக்கியமாக நாம் இதை பேசுகிறது. சற்றேறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எங்கள் பாக்கெட்டில் இருக்கிறது என்று சொன்னார்கள். இது மறக்க முடியாத ஒரு பசுமரத்தாணி போல் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய மனசில் பதிவு செஞ்சப்பட்டது. ஏனென்றால் 2017 தமிழ்நாட்டில் கொண்டு வந்து பெரிய பேச்சு பொருளாக மாற்றிய ரகசியம் என்ன, இவர்கள்ட்ட ஏதோ மாயாஜால வித்தைகள் இருக்குமோ என்று சொல்லப்பட்டது. சரி, 21 ஆட்சி வந்து 22, 23, 24 முடிந்து இன்றைக்கு 5வது ஆண்டிலே அவர்கள் வருகிற போது தற்போது ஏப்ரல் 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை அவர்கள் கூட்டியிருப்பதின் தேவை என்ன? இப்போ மக்களுக்கு கேட்கும் கேள்வி வரும் அல்லவா, இந்த 4 ஆண்டாக நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆகவே தான் நமது ஜெயா பிளஸ் திணைக்களம் நிறைய கேள்விகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் ரத்து விலக்கு என்கின்ற திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? 2வது, நீட் தேர்வு மரணங்களுக்கு ஆட்சியில் இருக்கும் திமுக பொறுப்பேற்குமா? இது 2வது. 3வது, ஆட்சி முடியும் தருவாயில் எதற்காக அனைத்து கட்சி கூட்டம்? இது சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது ஒரு விவகாரத்தையும் நாம் கேட்க வேண்டியது இருக்கிறது. மத்திய அரசின் மோதல் போக்கால் நீட் விலக்கு கிடைக்காமல் போகிறதா? இது ஒரு கேள்வியும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அம்மா அவர்கள் இந்திய வரலாற்றில் 69% இடஒதுக்கீட்டை யாரும் கைவிக்க முடியாமல் கொண்டு வரும்போது திமுக அரசுக்கு என இயலாமல் போனது. அதை போன்று சுயமரியாதை திருமணத்தையும் தமிழ்நாட்டிற்காக கொண்டு வந்தபோது நீட்டை வாங்குவதற்கு ஏன் இயலாமல் போனது என்ற கேள்விகள் பொது புத்தியிலே ஆழமாக பதிவு மட்டுமல்ல, அது விவாதத்திற்கும் உள்ளாகிறது. நம்ம நிறைய பேசுவோம். நமதுரிமை காக்கும் கட்சியின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தோழர் செங்கை பத்மநாபன் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா வாங்க. அறிவுசார் தளத்திலிருந்து எழுத்தாளர் மரியாதைக்குரிய பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, பேராசிரியர் கணேஷ்குமார் அரசியல் விமர்சகராக நம்மோடு வெளிப்புற படப்பிடிப்பினுடைய நீண்ட இடைவெளிக்கு பின்பு நண்பர் ஜெகதீஸ்வரன் அவர்களும் இணைகிறார். ஜெகதீஷ் வணக்கம் சார். இன்றைக்கு உங்கள்கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன். ஜெகதீஷ் ஒரு கல்வியாளர், இளம் கல்வியாளர். நான் சொன்னதை நீங்கள் எப்படி உங்களுடைய முதல் கட்ட கருத்து வைங்க சார். இப்ப நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுமே ரொம்ப ரொம்ப நியாயமான, தேவையான, அவசியமான கேள்விகளை தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இதே திமுக 2 முறை 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் சொன்னாங்க நீட்டுக்கு நாங்க விலக்கு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2019 பாஜக ஆட்சி அமைந்தது. அப்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்க எங்களுக்கே மறுபடி வாக்களிச்சீங்கன்னா நிச்சயமாக அந்த நீட் தேர்வை ஒழிப்பதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்கின்றது. இந்த ரகசியத்தை நாங்கள் நிச்சயமா சொல்லுவோம். இந்த மாணவர்களுடைய இறப்புகளுக்கு காரணமாக இன்று வந்து பாஜக அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இருக்கிறாங்க. அதெல்லாம் தடுத்து இனிமேல் ஒரு மரணம் கூட நிகழாத வண்ணம் நாங்கள் செய்து விடுவோம் என்று சொன்னார். அதுக்கு பிறகு ஏகே ராஜன் வந்தாங்க. ஏகே ராஜன் அப்படிங்கிற நீதிபதி தலைமையில ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு தன்னுடைய அறிக்கைகளை சமர்ப்பித்தது. அந்த குழு அறிக்கை சொன்னது ரொம்ப மையமான சில விஷயங்கள். 2017க்கு பிறகு 2021 பார்க்கும் பொழுது +2 படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையே ரொம்ப குறைவாக இருக்கிறது. நீட் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் வந்து முன்னைக்கும் இப்பைக்கும் ரொம்ப குறைவான இடத்துல தான் வர்றாங்க. முன்னாடி வந்து சிபிஎஸ்இ மாணவர்கள் கம்மியான இடத்துல தேர்வுக்கு போனாங்க. ஆனா இப்போ வந்து சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு தான் அது வந்து பலன் கொடுக்கிறதே தவிர மாநில கல்வி திட்டத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு பெரிய பாதகமாக இருக்கின்றது. கிராமப்புறத்தில் இருந்து வருகின்ற மாணவர்கள் பாதகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சில பரிந்துரைகளாக உடனடியாக எப்படி வந்து 2006 நுழைவுத் தேர்வு என்பது ரத்து செய்யப்பட்டதோ விதி 3 படி, அதே மாதிரி இந்த நீட் தேர்வையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இது வந்து மாநில கல்வியிலிருந்து படித்து +2 மதிப்பெண்களின் அடிப்படையில் வைத்தே இதற்கான மதிப்பெண்கள் கொண்டே நாம் நீட்டிற்கான இடங்களை, அது மருத்துவ இடங்களை நாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பல பரிந்துரைகளையும் அவர்கள் செய்தார்கள். நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே, ஏகே ராஜன் கமிட்டி போட்டாங்க. 2 வாய்ப்புகள் இருந்தது. ஒன்று, மறுபடியும் திமுக என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து சட்ட திருத்தம் மேற்கொள்வோம், சட்ட தீர்மானங்கள் போடுவோம், தீர்மானங்களை மறுபடியும் நாங்கள் வந்து ஆளுநருக்கு அனுப்புவோம், ஆளுநர் அதற்கப்படியே குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார்.
அப்பொழுது எதிர்க்கட்சிகள் பலரும் கேட்டது, முக்கியமாக அதிமுக போன்ற எதிர்க்கட்சிகள் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இதான் செஞ்சோம், நாங்க 1க்கு 2 தீர்மானம் போட்டோம், அப்போ வந்து நீங்க வந்து எங்களை என்ன சொன்னீங்க, கேலி பேசிட்டீங்க, 2 தீர்மானத்தால என்ன பயன்னு கேட்டீங்க, இப்ப நீங்க ஒரு நீட் ரகசியம்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க என்ன விஷயத்தை கையில எடுக்கிறீங்க, அதே தானே செய்றீங்க அப்படின்னு சொல்லி, இல்ல நாங்க வந்து வித்தியாசமா செய்ய போறோம், அதே தீர்மானத்தை போட்டார்கள். தீர்மானம் சென்றது. அதற்கு பிறகு ஆளுநர் அவர்கள் வந்து அதை நிராகரிச்ச பிறகு மறுபடியும் இன்னொரு தீர்மானம் ஏற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை ஆளுநர் அவர்களால் நிராகரிக்க முடியாத காரணத்தினால் வேற வழி இல்லாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார். இப்பொழுது இன்று சட்டமன்றத்தில் பேசிய முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்றாரு, இல்ல குடியரசுத் தலைவரும் நிராகரிச்சிட்டாங்க, மத்திய அரசாங்கத்துக்கு நாங்க எல்லா கேள்விகளும் கேட்டாங்க, எல்லா கேள்விகளும் பதில் சொன்னோம், பதில் சொல்லிய பிறகும் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். மக்கள் மத்தியில், தமிழக மக்கள் மத்தியில இருக்கிற கேள்வி என்னன்னா, நீங்க இல்ல அதிமுக வந்து வேற ஒண்ணு செஞ்சாங்க, நாங்க வேற ஒண்ணு செய்ய போறோம், நிச்சயமாக நீட் விளக்க நாங்க வாங்கி கொடுத்துருவோம், எங்கள்கிட்ட அந்த ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த ரகசியத்தை நீங்கள் இன்னும் சொல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? சென்ற ஆண்டு நீட் குறித்த விவாதங்கள் சட்டமன்றத்தில் வரும் பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, இல்ல எப்பொழுது வந்து மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் எங்களால் நீட்டிலிருந்து விலக்கு கொடுக்க முடியும் சொல்லி அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். நாங்க வந்து மாமா அதாவது சொல்லாம சொல்ற மக்கள் நாங்க ஏமாத்திட்டு வந்தா, நாங்க தேர்தலுக்காக ஒரு வாக்குறுதி கொடுத்து ஒரு பொய் சொல்லி நாங்க ஆட்சி அமைச்சிட்டோம், எங்களால் நீட்டை விளக்க முடியாது, நீட் நடந்து கொண்டேதான் இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப மிக தெளிவுபடுத்திட்டார். இப்போ இந்த தேர்தலுக்கு இன்னும் 1 வருடம் இருக்கின்ற காரணத்தினால் இதை இன்னைக்கு வெளிப்படையா சொல்லிய பிறகு என்ன சொல்றோம், நம்ம அனைத்து கட்சி கூட்டம் போடுவோம், நம்ம வந்து இந்த போராட்டத்தில் நாம் தோற்க மாட்டோம், தொடர்ச்சியா போராடி கொண்டிருப்போம். இல்லை, இந்த அரசியல் எங்களுக்கு தேவைப்படுகிறது, இந்த நீட் அரசியலை வைத்து நாங்கள் வாக்கு அறுவடை செய்து கொண்டே இருப்போம், அதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக நீட் என்ற பேசுபொருளை வைத்துக் கொண்டே இருப்போம். நீங்க முதல்ல என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு கையெழுத்து போட்டா போதுங்க, நீட்டை ஒழிச்சிரும். அதுக்கு பிறகு 1 கோடி கையெழுத்துக்கெல்லாம் போனாங்க, அவங்களோட மாணவர்களையும் இளைஞரணியும் போய் சொல்லிட்டு போய் அது பண்ணாங்க, நீட் எதிர்த்து போராட்டம் பண்றோம் சொல்லி சொன்னாங்க. எந்த நீட் எதிர்த்து? நீங்க தான் ஒழிச்சிரும் சொல்லி சொன்னீங்க. அதுக்கு மறுபடியும் மக்களிடம் ஒரு பேசுபொருளாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை தவிர உண்மையிலேயே திமுகவிடம் ஏதாவது திட்டங்கள், நீட்டை ஒழிப்பதற்கான திட்டங்கள் இருக்கிறதா என்ற கேட்டால் இல்லை. 2 ஆப்ஷன். ஒன்னு, நீங்க குடியரசுத் தலைவர் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, அப்ப உடனடியாக மக்களிடம் தோன்றும் கேள்வி என்ன கேட்டீங்கன்னா, அப்ப ஏகே ராஜன் உடைய பரிந்துரைகள் அந்த குழு போட்டதற்கான நோக்கம் என்ன? ஏன்னா சென்ற வருடம் பல கேசஸ் வந்துச்சு நீட்டுக்காக. ஏன்னா நீட்ல நடந்த முறைகேடு, குளறுபடிகள் வைத்து ஒரு கருணை மதிப்பெண்கள் குளறுபடி ஏற்பட்டது, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது குளறுபடி வந்தது, சுப்ரீம் கோர்ட்ல வந்து பல தரப்புகளும் போடும்போது நீட்டை தேர்வை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பொழுதுதான் வந்து மற்ற மாநிலங்களும் இதை ஒரு காரணமாக வைத்தும் மேற்கு வங்காளம், கர்நாடகா போன்ற மாநிலங்களும் இல்ல நீட் தேர்வை நம்ம ரத்து செய்யணும், இது வந்து ஒரே தேர்வு என்பது சரியான ஒரு விஷயம் கிடையாது என்பது அவர்களும் முன்னெடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது நீட் தேர்வுக்காக நீங்க வந்து ஏகே ராஜன் குழுவோடைய பரிந்துரைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அப்ப அந்த குழுவோட பரிந்துரை குழு எதுக்காக நீங்க நியமிச்சீங்க? அந்த குழு பரிந்துரைக்கு சட்ட போராட்டம் எதுவும் நடத்த போகிறீர்களா? அல்லது மறுபடியும் இல்லங்க, நமக்கு 1 வருஷம் அப்பவும் நீட் குறித்து நம்ம வந்து பேசிட்டே இருப்போம், எங்களோட மாணவரணி போராட்டம், எங்களோட இளைஞரணி போராட்டம் சட்டமன்றத்தில் பேசுவோம், மக்கள்கிட்ட மறுபடியும் நாங்க கொஞ்சம் கூட குற்றம் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை எழுதும் போதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் நீட்டை நாங்கள் ஒழித்து விடுவோம் என்று கதை சொல்வதற்கு மட்டும் இதை பயன்படுத்த போகிறீர்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கின்றது. இதற்கான தீர்வுகள் என்பது ஒரு பக்கம் இல்லை. இன்னொரு பக்கம் சரிங்க, நீட்டு தொடர்ச்சி என்ன ஒரு சிக்கல் கேட்டீங்கன்னா, நான் இப்ப பேசும்போது கூட நான் சேர்த்து சொல்ல விரும்புறேன், இதை பார்த்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் தயவு செய்து நீட்டிற்காக தயாராக மாணவர்கள் படித்துக் கொண்டே இருங்கள். இந்த அரசியல்ல வந்து நீங்க சிக்கிக்காதீங்க. நீட் வந்து ஒளிஞ்சிருச்சுன்னு நிதர்சனமாக தெரிய வரைக்கும் நீட் நடந்து கொண்டேதான் இருக்கும். நான் வந்து 2019 இதான் சொல்றேன், ஒரு வாரத்தில் இதான் சொல்றேன். அதை வந்து இப்பொழுது ஒழிக்க முடியாது, தொடர்ச்சியா நடந்து கொண்டேதான் இருக்க போகிறது. அது வரைக்கும் நீங்க இந்த அரசியலை சிக்கிக்காதீங்க. ஆனா திமுக செய்கிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் நாங்க ஒழிச்சிரும், 2022 நாங்க ஒழிச்சிருவோம், 2022 ஒழிச்சிருவோம், 2023 ஒழிச்சிரும், ஒவ்வொரு வருஷமும் சொல்லி இந்த மாணவர்களை இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த 4 வருடத்தில் கிட்டத்தட்ட 21 மாணவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்றால் அதற்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய திமுக மட்டும்தான். நீங்க உடனே திசை திருப்பாங்க, இல்ல நீங்க வந்து பாஜக பங்கு இருக்கு, ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனா மிக முக்கியமாக நாங்க பாஜக ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க, இல்லங்க நான் நீட்டை ஒழிக்க முடியாது, நீட் இருக்கதான் செய்யும், நீட்டு குறித்து எங்களோட பார்வை என்பது முடிந்து விட்டது. அவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்க, உச்சநீதிமன்றத்தை கை காமிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க திமுக இந்த மாணவர்களின் இந்த போன வாரம் கூட என்னோட பிரஷர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் இறந்து போறாரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாணவர்களின் தற்கொலைகளுக்கு திமுக தான் முழுக்க பொறுப்பேற்க வேண்டும். சரி, ரொம்ப சிறப்பு. அவற்றை நான் எதுவுமே குறிக்கிடல. ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும்போது நேயர்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை விளங்கன்னு பாருங்க. சிறப்பாக அவர் சொல்ல வந்தா நான் குறுக்கிட்ட சரி வராது. உண்மை. அதனால தோழர் நீங்க ஒரே ஒரு இதுதான், அவர் சொல்லிட்டார் மட்டுமோ. ஆமாம். ஆனால் ஒரு ரகசியம்னு காத்தாங்க, அந்த ரகசியத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன ரகசியம்னா, ராகுல் காந்தி பிரதமரானா ஒரு கையெழுத்தில் எடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்தி என்னைக்கு பிரதமர் ஆகுது, என்னைக்கு நீட் போகுது. கடைசியாக ஜெகதீஷன் சார் சொன்னது போல் நாம் அனைவரும் பிள்ளைகளை பயிற்சி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அரசாங்கம் அதுதான், அரசாங்கம் இதை வைத்து அரசியல் செய்து மாணவர்களுடைய உயிர் விளையாடுவதை
தவிர்த்து அவர்கள் நிச்சயமாக பயிற்சி தரணும் பெரிய அளவில். இவங்களுக்கு இந்த நாடக அரசியல் தான் சார். கச்சத்தீவு இதே மாதிரி தான், நீட்டு மாதிரி தான். நேற்றுக்கு தீர்மானம் போட்டாங்க 1974 காங்கிரஸ் ஆட்சியில் தான் அது தாராவரத்து கொடுத்தாங்க. அதுக்கு துணையாக இருந்தது திமுக அரசு. ஆனால் இன்றைக்கி 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு தீர்மானம் போடுறாங்க. இது திராவிட மாடல் அரசா இல்லது தீர்மான மாடல் அரசான்னு தெரியல. அந்த அளவுக்கு தீர்மானத்தை போட்டால் போதும். இவங்க தான் கொடுத்தாங்க, இவங்களே தீர்மானம் போடுறாங்க. அது எந்த விதத்திலும் ஏற்க முடியாது. இவங்களுடைய சாதனைன்னு பார்த்தா பீர் இந்த மாதம் 30% உயர்த்தி விற்றுருக்காங்க. மாசு வந்து சொல்றாரு வெயில் காலத்துல வந்து மது அருந்துக்கு வேண்டாம், அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா கடையை திறந்து வச்சிருக்காங்க. எண்ணிக்கையை குறைக்கணும். அதான் முரண்பட்ட விஷயம், அத்தனை முரண்பட்ட விஷயம். சென்னையில அது என்ன பீர் மட்டும் ஏறுது, தெரியும். டாஸ்மாக்ல பல ஐட்டம் இருக்க, பீரை மட்டும் சொல்றீங்களா? அந்த காலத்துல இருந்தே சொல்லுவாங்க, அந்த குளிர்ச்சியா இருக்கிறது. அதனால வெயில் டைம்ல சரி நீட்டுக்கோங்க. சென்னையினுடைய மாநகராட்சியினுடைய வசூல் வந்து சொத்து வரி 2750 ரூபாய், 2750 கோடி. இது வரைக்கும் 2000 கோடியை தொட்டதில்லை. இன்னைக்கு வரலாற்று சாதனை. மக்களுடைய ரத்தத்தை பிழிஞ்சு எடுத்து என்ன சார் நடக்குது? இப்போ சென்னையில் சாலைகள்லாம் பாருங்கள், ஒவ்வொன்றும் மகா கேவலம். இங்கே அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வர்றதுக்குள்ளே 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தாண்டி வர்ற ஒரு ஸ்ட்ரெயினும் ஸ்ட்ரெஸ்ஸும் டிராஃபிக்கும் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் இவ்வளோ இருக்கிறதுக்கு காரணம் பணம் 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 வசூல் பண்ணுறாங்க. வசூல் பண்ணட்டும், அதுக்கேற்ற ஒரு சிறப்பை மக்கள் அடைவதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. எல்லா ரோடுகளும் குண்டு குழி. ஆமாம், தயவு செஞ்சு மீண்டும் மீண்டும் இந்த நீட்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அரசியல் செய்ய வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். இப்போ 5 இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த நீட்டுக்கு பதில் நீட்டு பொழிஞ்சாலும் நெக்ஸ்ட்னு ஒன்று வரப்போகுது. ஆக மொத்தத்தில் மத்திய அரசினுடைய குறுக்கீடு இந்த நீட் தேர்வில் இருக்கும். அதாவது MBBS 12th மார்க்கையும் தாண்டி ஒரு சென்ட்ரல் எக்ஸாம் இருக்கும். அதனால் தயவு செய்து பிள்ளைகளை எப்படி நம்ம JEEலாம் இருக்கோ அது மாதிரி மாணவர்களை மிகப்பெரிய அளவில் தயார்படுத்துவதற்கு மாவட்டந்தோறும் பள்ளிகள் தோறும் அதனுடைய பயிற்சி முகாமை வைத்து மாணவர்களை தயார் செய்ய வேண்டும் என்பதுதான். எதுக்கெடுத்தாலும் அடைமாற்று அரசியல். ஜெகதீஷ் சார் சொன்னாரு, மாணவர்களுக்கு நான் சொல்றேன். அவர் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடியவர். ஆமாங்க, சென்னையில் இருக்கிறார். அவருக்கு அந்த கிராமத்தினுடைய மக்களின் நிலைமை தெரியும். நீங்க தயவு செய்து திமுகவுடைய வாக்கை நம்பாதீங்க, வாக்குறுதியை நம்பாதீங்க. இப்போ ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில உனக்கு வந்த விதிக்கு நான் என்ன செய்வேன் மாதிரி கடைசி 5வது வருஷம் எல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க. இதுவரைக்கும் நான் கொண்டு வந்துருவோம்னு சொன்ன ரகசியத்தை காலம் முடிந்து மரணிக்கிற நேரத்துல சொத்து சேர்ற கதையா இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்லுவாங்க, நாங்க தீர்மானம் போட்டுக்கணும்னு சொல்லணும். இல்லைன்னா இந்த கேள்வி கேட்பாங்க இல்லையா, 50 லட்சம் கையெழுத்து எதுக்கு வாங்கினாங்க? அது 50 லட்சம் கையெழுத்து இப்போ தானே வாங்கினாங்க. ஒரு கையெழுத்து போய் 50 லட்சம் கையெழுத்து போய் இப்போ சர்வ கட்சி கூட்டம் இல்லை, அனைத்து கட்சி அதான் சட்டமன்ற தலைவர்களுடைய கூட்டத்தை நடத்துறாரு தெளிவா. அதனால தயவு செய்து திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு மக்கள் மாணவர்கள் சார்ந்து தன்னுடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். கணேஷ் குமார், இப்போ திரு ஜெகதீஸ்வரனுடைய விவகாரத்தில் அவர் ஒரு விவகாரத்தை சொல்கிறார். அவர் இந்தியாவில் இருந்தாலும் சர்வதேசத்தில் அமெரிக்காவில் வேலை பார்த்து இந்தியாவினுடைய மிக முக்கியமான விஷயங்களை நம்மளோடு பல ஆண்டுகளாக பேசக்கூடியவர். அவர் அரசாங்கத்தை பற்றி ஒன்று சொல்கிறார். எப்படி மாணவர்களுக்கு நாங்கள் சொல்வது, நீங்கள் தயவுசெய்து அரசியலில் சிக்கிக்கொள்ளாதீர்கள், கண்டிப்பாக கவனமாக இருங்கள். உங்களை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு மன உளைச்சல் கொடுத்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம், அது தீர்வல்ல. அதைத்தான் அவர் சொல்ல வருகிறார். நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஆக 2017 8 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இப்பொழுது வழக்கில் முறைமைகள் இருக்கிறது, கேஸ் ஹேஸ் பின் பெண்டிங். இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு அப்பார்ட் ஃப்ரம் தேர் இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி உருமாறும்? இந்த அரசியல் சித்து விளையாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது ஆரம்பத்துலேருந்தே இதை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு மாணவனை படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணணும், படிக்காதன்னு மோட்டிவேட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு வரையறை வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த வரையறைக்கு ஒரு மாணவனை தயாரி பண்ண வேண்டியது தான் ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு இதுவாக இருக்கும், முடிவாக இருக்க முடியும். ஸோ நம்மளுடைய அண்டை மாநிலங்கள்லேருந்து எவ்வளோ பேர் இந்த JEE, அப்புறம் JEST, அப்புறமா இந்த நீட்டு, இதுக்கெல்லாம் எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு பார்ப்போம். அதே நம்மளுடைய பாடத்திட்டங்கள், அதாவது தமிழக அரசின் கீழ் வரக்கூடிய பாடத்திட்டங்களை எப்படி முன்னேற்றுவது அப்படின்றத தான் அதை நோக்கி நம்ம நகரணுமே தவிர
அதாவது 100 மீட்டர் வந்து ஓடணும், ரேஸ் ஓடணும் அப்படின்னா அதை வந்து ஒரு 10 செகண்டில் ஓடுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அது 105 மீட்டராக ஓட வைக்கிறது அந்த பிளான் பண்ணிங்கன்னா தான் அவன் அட்லீஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஓடுவான். இப்போ நம்ம அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா 80 மீட்டர் ஓடினா போதும்பா, நீ அந்த 10 செகண்டில் 80 மீட்டர் ஓடு போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா உண்மையிலேயே அதை 100 மீட்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணால. ஸோ அப்போ அந்த 100 மீட்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணவுடனே நம்ம வந்து பின் தங்குறோம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதாவது உயிரினங்களுமே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த சர்வைவலுக்கு மாணவர்களை தயார்படுத்த வேண்டியது மட்டும்தான் ஒரு அரசாங்கத்துடைய கடமையாக இருக்க முடியும். அப்போ நம்மளுடைய பாடத்திட்டத்தை எப்படி வந்து வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் இல்லைனாலும் அட்லீஸ்ட் இந்தியன் ஸ்டாண்டர்டுக்காக கொண்டு வரதுக்கு என்னவோ அதற்கான முடிவுகளையும் பாடத்திட்டத்தில் மாற்றம் வேண்டுமா? ஆமாம், மாற்றம் வேண்டும். அட்லீஸ்ட் வந்து இந்தியன் லெவலில் அதுலேயும் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ் அளவுக்கு பசங்களை வந்து படிக்க வச்சு அவனை வந்து ஓட வைக்கிறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். அப்போ ஐயா குறிப்பிட்டபடி அட்லீஸ்ட் வந்து ஈவினிங் டைமில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் மாதிரி வச்சு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னவோ அதற்கான முடிவுகளை எடுக்கணும். அவங்கள வந்து நீட் இல்லைன்ற முதல்ல அந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, அது இல்லாமல் பண்ண வேண்டியது என்னோட வேலை, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நீட்டுக்கு படித்து நீ எழுத வேண்டியது உன்னோட வேலை, நீ பாரு அப்படின்னு சொல்ல வேண்டியது தான் அரசாங்கத்தோட கடமையை தவிர பசங்க கிட்ட நாங்கள் நீட்டை கேன்சல் பண்ணுவோன்னு சொன்னீங்கன்னா அவன் படிக்க மாட்டான் ஜென்ரலாகவே. ஏன்னா அந்த 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 13 வயதுக்குள்ளே இருக்க பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வயசில் அவன் படிக்காதன்னு சொல்கிறவங்கள தான் கேட்பாங்க, படின்னு சொல்கிறவங்கள எப்போவுமே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஒரு சின்ன கதை மாத்திரம் எனக்கு ஞாபகம் வருது. என்னென்னா ஒரு பணக்காரர் ஒரு காரில் வந்து இறங்குறாரு. காரில் வரும்போது அவர் வீட்டுக்கு வெளியில் ஒரு வீடற்ற ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. அவர் வந்து குளிரில் நடுங்கிட்டு இருக்கார். அப்போ வந்து அந்த பணக்காரர் வந்து அவர்கிட்ட கேட்குறாருன்னா இங்கே இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னோடனே, இவ்வளோ குளிரில் நீ எப்படி இருக்க, நான் வீட்டுக்கு போய்ட்டு ஒரு போர்வை எடுத்துன்னு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளே போனவர் தான் வரவே இல்லை. அந்த குளிரில் இருந்த வெளியில் இருந்தவர் வந்து என்ன ஆனார்னு மறந்துட்டார். காலையில் வந்து ஞாபகம் வந்து ஒரு வெளியில் வந்து அந்த போர்வை எடுத்து வந்து கொடுக்க வரும்போது அந்த காவலாளி சொல்கிறான், அந்த ஆள் காலையிலே செத்து போயிட்டாரு, அந்த எடுத்துகிட்டு போயிட்டோம் பாடியை. அந்த இடத்துல ஒரு கடிதம் ஒன்று இருந்தது. அந்த கடிதத்தை திறந்து பார்த்தா, இவ்வளோ நாள் இந்த குளிரில் தான் நான் இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த குளிரை தாங்கக்கூடிய எண்ணம் என்னோட மனசில் இருந்தது. எப்போ நீங்கள் அந்த போர்வையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தீங்களோ அந்த வாக்கை நம்பி நான் இந்த குளிர் இப்போ என்னால் தாங்க முடியல, நாளை காலையில் நீங்கள் வரும்போது மன உளைச்சலில் எனக்கு மரணம் இல்லை. அப்போ அந்த நீட்டு விலக்கு அப்படின்ற வார்த்தையை எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க? உங்களால் முடியும்னா கண்டிப்பாக செய்யுங்க, இல்லைன்னா சொல்லாதீங்க. ஏன்னா மாணவர்களுடைய மனசுன்றது வந்து அடலசன்ட் ஏஜில் இருக்கிறவனுக்கு விலக்குன்னா அதுதான் அவன் மைண்டில் இருக்கும். கணேஷ்ட ஒரு கேள்வி, நீங்கள் ஒரு பேராசிரியர், கல்வியாளர். இந்த திமுகவினுடைய விவகாரத்தை தாண்டி நான் உங்களிடத்திலே கேட்பது, தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்களிடத்தில் மனோநிலை, அவர்களுக்கான எபிகசி என்று சொல்லக்கூடிய அந்த செயலாற்றல் திறன்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். சில இடங்களில் ஆங்கில புலமைகள் சற்று முன்வரும், அது ஒரு பிரச்சனை அல்ல. ஆங்கிலம் என்பது அறிவு சார்ந்த விஷயம் அல்ல, அது ஒரு 3 மாதத்தில் எல்லோரும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு மொழி தான், ஒரு பெரிய விவகாரம் அல்ல. ஆக இந்த அறிவுசார் தளத்தில் உள்ள நம்முடைய மாணவர்கள் இந்தியாவிலே மெடிக்கலில் அதிகமாக வரக்கூடியவர்கள், அவர்கள் எங்கே பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த நீங்கள் சிலபஸ் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, சிலபஸ் மாற்றணும், அதில் என்ன பிரச்சனை இருக்குது? அது சிபிஎஸ்சி நிகரான ஒரு சிலபஸை நீங்கள் ஸ்டேட் போர்டில் கொண்டு வந்தீங்கன்னா அதில் கொண்டு வரதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ அதுக்கான டீச்சர்ஸ் நம்மக்கிட்ட இல்லையா, அதற்கான செலவினங்கள் இல்லையா, எல்லாமே இருக்குல்ல நம்ம ஊரில். ஸோ இது வரைக்கும் நோபல் ப்ரைஸ் வாங்கினது வந்து சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலிருந்து நோபல் ப்ரைஸ் கிடையாது அஃபீஷியலாக, அதுதான் உண்மை. ஆக்சுவலாக சிவி ராமனும் இவரும் சுப்பிரமணியன் சந்திரசேகர் அப்புறமா வெங்கி ராமகிருஷ்ணன் எல்லாருமே அமெரிக்கன் இந்தியன் அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல. ராமகிருஷ்ணன் இங்கே உள்ளவர் இங்கே எல்லாமே நான் சொல்றது எல்லாருமே அவர் சிவி ராமன் வந்து பிரிட்டிஷ் இந்தியன், ஸோ மிச்சம் 2 பேரும் அமெரிக்கன் இந்தியன். இங்கே பிறந்தவங்க, ஆனால் இந்தியன்ஸ்க்கு கிடையாது, நம்ம கிட்ட இல்லை. ஆனால் 2-3 பேருமே தமிழ் ஆரிஜின் தான், தமிழர்கள், அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு அறிவும் இருக்கு, அதற்கான பணம் செலவு பண்ற கெபாசிட்டியும் இருக்கு, எல்லா ஸ்கில்லும் இருக்கு நம்ம கிட்ட இருக்கு. அதான் சொல்றேன், நான் இருக்கும் போது எதுக்கு நீங்க அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கு பார்க்காம எதுக்கு மழுங்கடிக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை நீங்க வைக்கிறீங்க? கணேஷ் ஒரு கேள்வி, நான் அந்த சிலபஸ் ஃபுல்லாக பார்க்குறேன். ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, அன்னைக்கு இந்த கேள்வி தான் வச்சேன். பயாலஜி இருக்குது, அனட்டானமி, ஜெனட்டிக்ஸ், செல் பயாலஜி, எவல்யூஷன், ஈகாலஜி, இட் ஹேஸ் பின் மல்டி சிலபஸ், அது இங்கேயும் இருக்குது. இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துக்குவோம், இந்த பாடங்கள் அதில் இப்போ இந்த பிள்ளைகள் அதில் முடியாமல் தானே இதில் 199 எடுக்குதுல்ல, 200க்கு
அதில் முடியாத அளவுக்கு என்ன அதில் கஷ்டம் இருக்குது? ஒரே ஒரு சிலபஸ் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எடுத்துக்கிட்டேன். அதை தான் கேட்குறேன். இந்த 199 எடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்க பிள்ளைங்க இதையே அந்த சிலபஸ் அதாவது ஏன் முடியல? இல்லை அந்த சிலபஸ் அளவுக்கு இதை ஏற்றுங்கன்றோம். அதை தான் கேட்குறோம். என்னன்னா அந்த சிலபஸ் இப்போ சென்ட்ரல் போர்ட் சிலபஸால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியுது அப்படின்னா அந்த தரத்திற்கு நீங்கள் உயர்த்த வேண்டுமா? இல்லை அதாவது நீங்கள் வந்து அதை தான் நான் கேட்குறேன். 100 மீட்டர் ஓடணும், 100 மீட்டருக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் உங்களோட சிலபஸை கம்மி பண்ணிவிட்டு 80 மீட்டர் ஓடனா போதும்னா அவன் மைண்டில் பொறுத்த வரைக்கும் ஓகே எங்கள் அப்பா நல்லவர்னு தான் சொல்லுவான். எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் கொடுக்க முடியாது. நீங்கள் எது காம்படிட்டிவாக இருக்கும். காலையில் குழந்தை உடம்பு சரியில்லாங்கும், அப்பா பயங்கரமாக திட்டுவார், தாத்தா சரி ஒரு நாள் லீவ் போட்டுக்கோம்பாங்க. அதனால தான் தாத்தாவை பிடிக்குது. கரெக்ட். அப்போ திமுக தாத்தாவாக இருக்கு, ஆசை காட்டி மோசம் பண்ணுது. அது மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கான முடிவை வந்து எடுத்து அப்போ சென்ட்ரல் போர்ட் சிலபஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, அதற்கு நிகரான ஒரு சிலபஸை நீங்கள் ஸ்டேட் போர்டில் கொண்டு வந்தீங்கன்னா இதில் 199 வாங்குறோம், அதுலேயும் 199 வாங்க முடியும். இல்லை நீங்கள் லெவலில் கம்மி பண்ணிவிட்டு பசங்க மேலே ப்ளேம் பண்ண முடியாது சார். நம்ம பசங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் அவனை எக்ஸாம் எழுத வச்சிங்கன்னா அவன் ஈஸியாக கிளியர் பண்ணுவான். ஆனால் அவனை மைண்டில் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணிட்டீங்கன்னா அவன் ஓகே இதுவே அது காம்ப்ளசன்சி, அது ஓகே எனக்கு இதுவே போதுன்ற லெவலுக்கு அவன் நின்றுடும். நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்டேன்னா பல துறைகளில் உள்ளவங்க இருக்கும். நீங்கள் ஒரு பேராசிரியராக கல்வி சார்ந்து இருக்கனால உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பெனிட்ரேட்டாக கொஞ்சம் ஆழமாக ஊடுருவி அந்த கேள்விகளை மக்களுக்கு கொண்டு வந்தேன். சரி, முதல் கட்டமாக எடுத்துக்கிறேன். ஐயா பாஸ்கர் சார் வாங்க. இப்போ இந்த 5 வருஷம் ஆச்சு, அதே கேள்வியை நான் வேற ஒரு பரிணாமத்தில் கேட்குறேன். ஒரு பக்கம் சட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம், திமுகவுக்கு நான் கேட்குறேன், ரைட் போகட்டும். மற்றொரு பக்கம் ஐயா எங்களால் கணேஷ் சொன்ன மாதிரி நாங்கள் சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், இது எங்களுக்கான லெஜிட்டிமேட் ரைட் இருக்குது. மாணவர்களே உங்களுக்காக ஏகே ராஜன் கமிஷன் மாதிரி புதிய சிலபஸை உருவாக்கி சிலபஸுக்கான மாடல் 2017 திமுக வரும்போது 5 வருஷம் ஆயிட்டு, 18, 19, 20, 24 வருஷம் கம்ப்ளீட் ஆயிட்டு. அப்போ ஒரு புதிய புத்தகத்தை நம்முடைய தமிழ் வழி கல்வி மாணவர்களுக்கு திமுக இதுவரைக்கும் கொடுத்துருக்கலாமே. 17 21, 21 25 ஒரு சிலபஸை கூட கொடுக்கலையே, அதற்கான முயற்சி எடுக்கலையே. இன்றைக்கும் மடைமாட்டு அரசியல் தானே செய்கிறாங்க. 20 பிள்ளைகள் தற்கொலை பண்ணிக்கிட்டே மறுபடியும் அரசியலை மாற்றுறாங்களே அப்படின்னா கேள்விக்கு என்ன பதில்? சரி, இது வந்து நீங்கள் 2-3 கேள்விகள் கேட்டிருக்கீங்க. முதல்ல நான் அந்த ஒரு நபர் கமிஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏகே ராஜன் கமிட்டி நீங்கள் சொல்லுங்கள், நான் என்னோட கேள்வி. இதில் நம்முடைய நேயர்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கமிஷன் ஆஃப் என்கொயரி இஸ் நாட் அ கோர்ட் ஆஃப் லா. இதுதான் ரூல், இதுதான் விதி, பொதுவான விதி. என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையுமே கமிஷன் ஆஃப் என்கொயரி இஸ் நாட் அ கோர்ட் ஆஃப் லா. ஒரு நபர் ஆணையம் அப்படிங்கிறதோ பல நபர்களுக்கு கொண்ட ஆணையம் விசாரணை ஆணையம் என்பது நீதிமன்றம் அல்ல. இதை முதல்ல அரசாங்கம் மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கணும். இப்போது ஒரு ஆணையம் ஒரு பரிந்துரை கொடுக்கறது அப்படின்னா அது ஒரு பரிந்துரை அரசுக்கு தரப்படுகிறது. அதுக்கு மேலே அது ஒரு லீகல் சாங்டிட்டி அதுக்கு இல்லை, வாய்ப்பில்லை, எப்பவுமே இல்லை. அதனால் இதுதான் முக்கியமாக அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டிய இந்த செய்தியை அரசாங்கம் இதுவரை யாருக்கும் சொல்லலை. திரும்பவும் சொல்கிறேன், இதுதான் லீகல் மேக்ஸிமம். எ கமிஷன் ஆஃப் என்கொயரி இஸ் நாட் அ கோர்ட் ஆஃப் லா. அது நீதிமன்றம் இல்லை. அதனால் அவங்க சொல்லக்கூடிய பரிந்துரைகள் இப்போ யார் அவங்க நியமிச்சாங்களோ அவங்களுக்கு வேண்டிய மாதிரி பரிந்துரைகள்லாம் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன ஒரு வேலை பண்ண சொல்லி எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் கொடுப்பேன். பொதுவாக இந்தியாவில் தான் நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? அதற்கு மாறாக யாரும் ஒரு ஆணையம் வந்து அந்த ஒரு பரிந்துரையும் தந்ததாக சுதந்திர இந்தியாவில் எனக்கு ஒரு சான்றும் இல்லை, சரிங்களா? நீங்கள் என்ன தேடி பார்த்து இவரை பிடிச்சி இவருக்கு ஒரு ஆணையம் கொடுத்து இதை நீங்கள் கொடுங்க அப்படின்னா அரசு என்ன எதுக்காக போட்டிருக்கோ அந்த வேலையை நான் கரெக்டாக பண்ணிட்டு போகிறேன். இந்த பரிந்துரைக்காக ஒரு ஆணையம் அமைத்து அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று சொல்வது, நான் திரும்ப சொல்வது அந்த ஆணையத்தின் மீது குறை சொல்லலை. ஆணையம் அமைக்கப்பட்டிருக்க நோக்கம் என்னங்கிறது இந்த ஆணையத்துக்கு மிக தெளிவாக அரசால் சொல்லப்படுகிறது. அதுக்கு ஏற்ற மாதிரி பரிந்துரை வழங்கப்படுகின்றது. அதுக்கு மேலே அதுக்கு அந்த ஒன்றுமே இல்லை, நத்திங் மோர் நத்திங் லெஸ். அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒன்று. அப்புறம் இரண்டாவது, பல முறை பல பேர் சொல்லிட்டாங்க 1976 42nd அமெண்ட்மெண்ட் வருது, 12வது திருத்தம் வருகிற போது கல்வியை நீங்கள் மாநில பட்டியலிலிருந்து நீங்கள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றுகிறீர்கள் 1976. இப்போ கன்கரண்ட் ஆமாம், பொதுப்பட்டியல், அதான் கன்கரண்ட் ஒத்திசைவு பட்டியல் சொல்லுவாங்க. கன்கரண்ட் லிஸ்ட் நீங்கள் மாற்றுறீங்கல்ல 42nd அமெண்ட்மெண்ட் 1976. அதுக்கப்புறம் 1978 திருத்துறாங்க, 44வது திருத்தம் வருகிறது. 42வது திருத்தம் கொண்டு வந்து அத்தனையும் நீக்கிட்டாங்க, எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. 3 விஷயம் மட்டும் நீக்கலை. அதில் ஒன்று என்ன அப்படின்னா கல்வி பொதுப்பட்டியலுக்கு மாற்றியது.
அதை மாற்ற முடியாது. நான் தொடர்ந்து எழுதிட்டு வரேன், எல்லா முன்னணி பத்திரிகைகளும் எழுதிட்டு வரேன், சொல்லிட்டு வரேன். பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது மாநில சட்டமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்கிறது, நாடாளுமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய துறையாக அதை மாற்றுகிறோம். இப்போ அதுலேருந்து நீங்கள் திரும்பி ரிவர்ஸ் வரவே முடியாது. நாடாளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு உங்களால் சொல்லவே முடியாது. யூனியன் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் கொண்டு வரலாம், ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் கொண்டு போகலாம். கன்கரண்ட்டில் இருக்கிறத எடுத்தோம் வச்சிங்களேன், ஏதேனும் ஒரு மன்றம் அதனால் பாதிக்கப்படும், அதற்கு சட்டத்தில் இடமில்லை. கான்ஸ்டியூஷனில் டு பி வெரி ஆனஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து திரும்பி இங்கே வரதுக்கு முடியாது. அதை பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுங்கள். இதெல்லாம் வெறும் அரசியல் தான். What is the real value of federal structure? ஆமாம் சார், பண்ண முடியாது சார். ஏன்னா இங்கே பாருங்களேன், சாசனம் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த துறையின் மீதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதியின் மீதும் அவர்களுக்கான ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது, சாசனத்தில் இருக்குது. நீங்கள் அதை மாற்றாமல் நீங்கள் என்ன பேசினா நடக்காது. அதை நீங்கள் மாற்றுறதுக்கு யாரோ ஒத்துப்பாங்களா? இவங்க என்ன தான் பேசினாலும் இவங்க கூடவே இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சியை அதுக்கு ஒத்துக்காது. நம்ம யதார்த்தம் பேசலாம், அரசியல் பேசலை. அப்போது நாடாளுமன்றத்தின் உரிமை பறிக்கப்படுவதற்கு நாடாளுமன்றம் எப்படி தீர்மானம் போடும்? ரொம்ப சிம்பிள் லாஜிக்குங்க. அதுதான் கேள்வி, ரொம்ப சிம்பிள் லாஜிக்கு. அப்போது அது பண்ண முடியாது. ஒத்திசைவு பட்டியலிருந்து இங்கே கொண்டு வர முடியாது. மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக கேட்கிறது. 2 கேள்விகள் கேட்குது ஒவ்வொரு முறையுமே. உச்சநீதிமன்றம் போகிற போது என்ன கேட்குது? 1, நாடாளுமன்றத்துக்கு இதுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையானா நாங்கள் பார்க்க முடியும். நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது 1. 2வது, இந்தியாவில் மற்ற மாநிலங்களாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே, நீங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல அப்படின்னு மாநில உச்சநீதிமன்றம் சொல்லுது. இதற்கு மேலே உங்களுக்கு வேணுமானா உங்கள் மாநிலத்துக்கு ஒரு விலக்கு வேண்டுமானு என்று சொன்னால் அரசை நீங்கள் அணுகுங்கள் சொல்லிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு இல்லை. இதை தான் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் செய்ய முடியும். ஏன்னா சாசனத்தில் அவ்வளோதான் இருக்குது. இதற்கு மேலே மத்திய அரசாங்கம் அவர்களாக வேண்டாம் நாங்கள் தமிழகத்துக்கு விலக்கு தருகிறோம் அப்படி சொல்லணுமா, அப்போதைக்கு அதற்கான அந்த ஒரு உறவு இப்போ சரியாக இருக்கானா இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக இவர்களுடைய தேவை இருந்தால் அவங்க சிந்திக்கலாம். அது உலக பிரகாரமா இல்லை, அது சிந்திப்பாங்க கூட எனக்கு தோணல. அது சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம், ஆமாம் இப்போ இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன, இவர்கள் அதுக்கு தயாராக இல்லை, நாங்கள் நீட்டு கொண்டு வந்தால் சொல்லிட்டாங்க. இதை ஏன் மக்களிடம் ரொம்ப சரியாக முறையாக எடுத்து சொல்லப்படுவதில்லை இல்லைங்களா இங்கே இருக்க எல்லாருமே கேட்குறோம். சரி, நான் கேட்குறேன், will is it possible to change something could happen? சார் 2 விஷயம் இருக்குது சார். whether it is possible, yes. whether it will be done, no. ரொம்ப சிம்பிள். நான் கேட்டது ஏதாவது நாளை நடக்க வாய்ப்புகள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். நீங்கள் எப்படி நடக்காது சார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நாடாளுமன்றம் என்பது எப்போதுமே தேசிய கட்சிகளின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். எந்த ஒரு தேசிய கட்சியுமே இதற்கு உடன்படாது. நல்லா ஞாபகம் வச்சுப்போம், இதற்கு உடன்படாது. நீங்கள் எந்த ஒரு தேசிய கட்சியுடன் இது கொண்டு சென்று போனாலும் நாடாளுமன்றத்திலே அவர்களிடம் அதிகாரம் வருகிற போது அவர்கள் மாறிவிடுவார்கள். உதாரணத்திற்கு மோடியை விட அதிகமாக மாநில உரிமையை பற்றி பேசுனதில்லை. யாரும் பேச அவர் மத்தியில் போன உடனே மாறிட்டார் இல்லையா? மோடி 13 வரைக்கும் பேசின பேச்சை பிணத்தை தாண்டி தான் நீட்டு கொண்டு வர முடியும்னு சொன்னார். அரசியல் பேசல, சட்டமன்றத்தில் இருக்கும்போது அப்படிதான். அதான் எனக்கு அரசியலும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி பிணத்தை தாண்டி தான் கொண்டு வரணும்னு சொன்ன மோடி இன்னைக்கு ஜிஎஸ்டி எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? மாநில உரிமை நம்ம இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம். ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகாக அறிவுபூர்வமான கருத்தை நிதானமாக நம்ம மக்களுக்கு சொல்கிறோம். ஃபெடரல் ஸ்ட்ரக்சரோட வேல்யூ என்ன, கன்கரண்ட் லிஸ்ட் என்ன, கூட்டாட்சி தத்துவத்தில் எந்த அளவுக்கு அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியும், ஒரு நாடாளுமன்றத்துக்கு எதிரான தீர்வை போட முடியுமா, என்னவாக இருக்க முடியும் நான் இல்லை நீங்கள் கேட்டதை சொல்கிறேன். நாடாளுமன்றத்துக்கு எதிரான தீர்ப்பை நாடாளுமன்றத்திலே போட முடியுமா? முடியாது. அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்ட ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா, நேரலாமா மாறலாமா என்று கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்க. ஜெகதீசன், இப்போ இந்த 28 நிமிடமாக பல தரப்புல சிலபஸ் குறித்தும் கூட்டாட்சி குறித்தும் கான்ஸ்டியூஷனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் குறித்தும் எல்லாம் நாம் பேசணும். இப்போ இது எப்படி பேசணுன்னா, திமுக நாளை கூட்ட போகிற கூட்டத்திற்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, மத்திய அரசு தமிழ்நாட்டின் கோரிக்கையை நிராகரித்து விட்டதாக கடும் குற்றச்சாட்டை வைத்தவர் எதேச்சகாரம் வார்த்தை சொல்லாடல்களை பாருங்கள். எதேச்சகார போக்கு கூட்டாட்சி தத்துவத்தினுடைய கருப்பு அத்தியாயம், இப்படியெல்லாம் சொல்லாடல்களை வைத்து பிரயோசனம் இல்லை. இப்போ என்ன கேள்வினா, இன்றையில் திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்குடைய அறிவித்த ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, நீட் ரத்து விவகாரத்தில் நமது போராட்டம் இன்னும் எந்த வடிவிலும் முடிவு பெறவில்லை அப்படிங்கிறார். நான் அந்த வார்த்தையை மறுபடி சொல்கிறதுனால
மாணவர்களுடைய தவறான எண்ணிக்கைகள் இன்னும் போராட்ட முடியலன்னு ஒரு தவறான வழிகாட்டுதலை காட்டுதலால் இன்னும் பல விபரீதங்கள் நடக்குமோ என அஞ்சுவதாக ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு திமுகவிற்கு உடனடியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். அந்த நெரேட்டிவ் என்னவா இருக்கணும்னா திமுக அகேன்ஸ்ட் பிஜேபி, டிஎம்கே அகேன்ஸ்ட் பிஜேபி அப்படிங்கிற நெரேட்டிவ் தான் அவங்களுக்கு இமீடியட்டா தேவைப்படுற ஒரு விஷயம். நீங்க தொடர்ச்சியா நீங்க இது இந்த நிமிடத்தில் பேச வேண்டுமா ஃபேன் டிலிமிட்டேஷன் நிச்சயமாக அது பிரச்சனைக்குரிய விஷயம் தான். ஆனா திமுக இப்பொழுது கையில் எடுக்க வேண்டிய நோக்கம் என்ன அப்படிங்கிறதும், ஒவ்வொரு விஷயங்களாக கையில் எடுப்பதுங்கிறது எல்லாமே பாஜகவுக்கு எதிர்த்து செய்ய வேண்டிய அவசியம் என்ன, அது பாஜக எதிர்த்து செய்ய வேண்டுமா செய்ய வேண்டும் தான். ஆனா இப்பொழுது ஒவ்வொன்றாக இது செய்வதன் மூலியமாகவும் கடுமையான வார்த்தைகள் பிரயோகம் மூலியமாகவும் அவர்கள் செய்ய நினைப்பது 2026 களத்தில் பாஜக நமக்கு இந்த மண்ணுக்கு விரோதமான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறதுங்கிறத தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நான் சொல்றேன். ஏன்னா அதற்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, மாணவிகள் பலிகடா ஆனால் எங்களுக்கு கவலை இல்லை. இன்னும் கொஞ்சம் பேரு அவங்க சொல்வதற்கு கஷ்டமாக தான் இருக்கிறது. யாரும் தயவு செய்து தவறான முடிவுகளுக்கு எடுக்க கூடாது என்பதுதான் நம்மளுடைய வேண்டுதலாக இருக்கின்றது. ஆனால் நீங்க அதை பத்தின கவலை இல்லைங்க, எங்களுக்கு என்ன, எங்க நீட்டை பாருங்க திமுக மறுபடியும் நீட்டை கையில் எடுத்துட்டாங்க, வீரியமா கையில் எடுத்துட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் என்ன வார்த்தை பேசிட்டாரு பாருங்க. இதை தொடர்ச்சியாக நாங்கள் இதை போராடி கொண்டே இருக்க போறாங்க, அவங்க பல்வேறு கட்ட போராட்டங்கள் எடுக்க போறாங்க, சட்ட போராட்டம் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத இதை பேசு பொருளாக வைத்துக் கொண்டு 2026 தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மறுபடியும் வந்தால் நீங்கள் இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்தால் நாங்கள் நீட்டை ஒழித்து விடுவோம் அப்படிங்கிற சொல்வதற்காகவே இதை மீண்டும் 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 செய்து கொண்டே இருப்பார். அவர்களுக்கு தெரியும் இந்த வருடம் நீட் நடக்க போகிறதா, இன்னும் ஒரு மாசம் நீட் எக்ஸாம்ஸ் இருக்கு, நீட் நடக்க போகுது, இதை நிப்பாட்ட முடியாது. அடுத்த வருஷம் நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். அடுத்த வருஷம் தேர்தல் நேரத்தில் இந்த நீட்டை யாரும் கேன்சல் பண்ண போறாங்களா? நிச்சயமாக இல்லை. இவங்க இது ஆனா எங்களுக்கு இது ஒரு பேச பொருளாக வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எங்களுக்கு அதுதான் இப்போதைக்கு முக்கியம். இந்த நரேட்டிவ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இதை தொடர் செய்வதற்கான வேலைகளை பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள். ஜெகதீஸ்வரன், இந்த நரேட்டிவ் இருக்கும் என்றால் நான் என்ன கேட்கிறேன், மக்களின் சார்பாக, குழந்தைகளின் சார்பாக, ஒரு தந்தையாக, ஒரு நெறியாளராக நான் கேட்கிறேன், இது தவறான நரேட்டிவ்ல இன்னும் பிள்ளைகளுக்கான அதிக விபரீதமான விளைவுகள் தொடரும் அல்லவா? உங்கள் அரசியலுக்கு எங்கது பிள்ளைகளை பலி கொடுக்க முடியுமா? ஒரு கேள்வி வருது. அதுதாங்க பண்றாங்க. இப்ப நீங்க 4 வருடம் செய்வதை விட இப்ப மறுபடியும் இது வீரியமாக கையில் எடுப்பார்கள். ஆமா, இப்ப இன்னைக்கு திமுக பிரதிநிதி யாராவது கூப்பிட்டு நீங்க பேசியிருந்தீங்கன்னா, இல்ல வெவ்வேறு தொலைக்காட்சியில உட்கார்ந்து பேசிக்கொண்ட திமுக பிரதிநிதிகள் நிச்சயமாக நாங்கள் நீட்டை ஒழித்து விடுவோம், எங்கள்கிட்ட சட்ட போராட்டம் கையில இருக்கு, எங்கள் ஏகே ராஜன் குழு கமிட்டி ரிப்போர்ட் இருக்கு, இன்னும் சொல்ல போனா என்ன எந்த அளவுக்கு பேசுவாங்கன்னா, இப்போ பிரசிடென்ட் அவங்க நிராகரிச்சா நாங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம், இந்த மாதிரியான கதைகளை சொல்லி இவர்கள் இதை நீர்த்து போக செய்யாமல் இருப்பதற்கான வேலைகளை தொடர்ச்சியா செய்து கொண்டேதான் இருப்பார்கள். அதனாலதான் நம்ம மறுபடியும் சொல்றோம், நீங்க பலிகடா ஆக்காதீங்க. நீங்க இப்ப மற்ற மாநிலங்கள், இப்ப நீங்க உதாரணத்திற்கு மேற்கு வங்காளமோ இல்ல கர்நாடகாவோ ஆன்டி நீட் ஸ்டாண்ட் எடுத்தா கூட எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம். நீங்க படிச்சுட்டே இருக்கட்டும், அந்த பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்துக்கொண்டே இருக்கணும். அது பிளஸ் 2 முடிச்சுட்டா அந்த லீவ்ல எடுத்தாலும் சரி, இல்ல பிளஸ் 2 நடந்துகிட்டு இருக்கும் போதே அது எடுத்தாலும் சரி, அவங்க எடுக்கணும். அதான் நம்மளும் சொல்றோம். நீங்க இப்ப பிரச்சனை என்ன, பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் அதிகமான ஃபீஸ் வாங்குறாங்க, அந்த கொள்ளையில போய் யாரும் சிக்கக்கூடாது. இது கிராமப்புறத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு பெரிய பேரழிவாக இருக்கிறது. ஆமாம், நீங்க அப்ப என்ன செய்யணும்? ஓகேங்க, நீட்டுக்காக நாங்க போராட்டம், அது ஒரு உரமா வச்சிடலாம். ஆனா மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு, அவரே சொல்றாரு, நான் அப்பாவாக இருக்கிறேன், அப்பாவே நான் சொல்றேன், நீங்க என்ன செய்யணும், நீட்டிற்காக தயவு செய்து நாங்க நல்ல கோச்சிங் கொடுக்கிறோம். நாங்க அரசு பள்ளிக்கூடங்களில், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மாணவிகளுக்கு நாங்க நல்ல கோச்சிங் கொடுக்கிறோம். அந்த கோச்சிங்கை நீங்க எடுத்துக்கங்க, அதுக்கு நீங்க கடுமையா படிங்க. இந்த அரசியலுக்குள்ள நீங்க அரசியலை பத்தி பார்க்காதீங்க, அரசியல் என்பது வேறு, நாங்க செஞ்சுட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறத சொல்லி அவர்களை தயார்படுத்திக் கொண்டிருப்பதுதான் ஒரு சரியான அரசாக இருக்குமே தவிர, மறுபடியும் நாங்கள் ஒழித்து விடுவோம், நாங்கள் ஒழித்து கட்டி விடுவோம், சட்ட போராட்டம் செய்து விடுவோம் என்று சொல்லி மாணவர்களை பலிகளா ஆக்கும் வேலைகளை செய்வார்கள். அதனால தான் நம்ம இந்த நிகழ்ச்சி மூலம் மறுபடியும் சொல்றோம், மாணவர்களை இதற்குள் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்க டாக்டர் ஆகணும் உங்களுக்கு கனவு இருந்தா அதற்காக நீட் படிக்கணும்னு, நீட் படிச்சுதான் ஆகணும், வழியில் இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்பது நீட் தேர்வுக்கு நீங்க தயாராகி தான் ஆகணும். அதற்கான முன்னெடுப்பை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் நம்பிக்கையாக அந்த வேலைகளை மட்டும் செய்யுங்கள் நான் சொல்வேன். இல்லை, இப்போ பத்மநாபன் சார், இப்போ நாம கேட்ட கேள்விக்கு மறுபடியும் ஜெகதீஸ்வரன் சொல்றார், இந்த அரசை நம்பாதீங்க, இது அரசியல் சொல்லாடல், இது சொல்லாடல்ங்கிறார். இது மாணவர்கள் மீது உண்மையிலே அவர்களுக்கு அக்கறை இருந்தா பாண்டிச்சேரியில் 10% பண்ணிட்டாங்க. அரசு பள்ளியிலிருந்து வர்ற மாணவர்களுக்கு 7.5% அதிமுக ஆட்சி கொடுத்துருக்கு. 10% பண்ணியிருக்கலாம், ஏன் பண்ணலை? கொஞ்சம் தயவு செஞ்சு சிந்திக்கணும். இவங்க மடைமாட்டும் அரசியல்,
என்னென்னா அத்தனை துறையிலையும் சார், எந்த துறை எடுக்கிறீங்க நீங்கள், யூ ஆஸ்க் மீ எனி டிபார்ட்மெண்ட், தெர் இஸ் அ லேக்கேஜ். அப்படி இருக்கும்போது மடைமாற்றம் பொதுவாக ஒரு 4 லட்சம் கோடி ஏறத்தாழ வாங்கியிருக்கிற ஒரு அரசாங்கம், 3 லட்சம் கோடியே வருமானம் கொண்ட ஒரு அரசாங்கம் 4000 மூட்டை நெல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அந்த விவசாயி மாநாடுக்கு என்னென்ன விவசாயிகளுடைய காவலர்கள் போன்ற இவங்க நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க. 4000 மூட்டையை மேல்கூரை இல்லாமல் நனைந்து முளைவிடும் அளவிற்கு ரோட்டில் தான் கொட்டணும். பொள்ளாச்சியில் ஒரு அங்கன்வாடி, ஒரு ரேஷன் கடை, அதில் தண்ணி புகுறது. என்ன நிர்வாகம் நடக்குது? தயவு செஞ்சு 250 கொலையா சார் இந்த 3 மாதத்தில் ஏற்க முடியுமா? தலைவர் சிஎம்னுடைய தொகுதியிலேயே விரட்டி ஒரு பையனை வெட்டி கொண்டு இருக்காங்க 2 நாள் 3 நாள் முன்னாடி ஒரு தொலைச்சல் எங்கே குளத்தூரில். இந்த மாதிரி இருந்தால் நாடு எப்படி முன்னேறும்? அரசியலை மட்டுமே முன்வைத்து செய்தால் மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏறத்தாழ 50 ஆண்டு காலத்தில் 20 ஆண்டு காலம் உங்களை உயர்த்தி அரிய நிலையில் உட்கார வைத்த மக்களுக்கு அவர்களுடைய நல்லதையும் நீங்கள் முன்னிறுத்தி பார்க்கணும். எந்த காலத்து சர்வ காலத்திலையும் நீங்கள் தேர்தல் அரசியல் பண்ணிங்கன்னா அது சரி வராது. முதல் தலைமை போய் 2ஆவது தலைமுறை போய் 3ஆவது தலைமுறை வந்து 4ஆவது தலைமுறையும் அடையாளம் காட்டுற அளவுக்கு மக்கள் உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த மக்கள் மீது நீங்கள் அக்கறை கொண்டு செயலாற்ற வேண்டும். 5ஆவது தலைமுறை அவன் பையனும் வந்து கலெக்டர் கூட வந்துட்டாரு. அவங்க கலெக்டர், அவங்க IAS IPS கூட போய் தள்ளி உட்கார்றாங்க. பின்னாடி போய் அளவுக்கு வந்துருச்சு. அதை விட சார், சட்டமன்றம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெண் அதிகாரியினுடைய மகள் பாலியல் கொடுமையில் பள்ளியில் நடக்குது. அதை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் நீங்கள் இப்போ கொடுக்காதீங்க, சட்டமன்றம் நடந்துட்டுருக்கு, அது மிகப்பெரிய பிரச்சனையை ஆட்சிக்கு கொடுத்துரும், அதனால் நீங்கள் புகார் கொடுக்காதீங்கன்னு ஒரு காவல் அதிகாரி கட்டுப்பாடு விதித்தா நாடு எங்கே போயிட்டுருக்கு? சாமானிய மக்கள் எங்கே கொடுக்க முடியும்? வருஷத்துக்கு ஏறத்தாழ 100 சட்டமன்ற நாட்கள் இருக்குன்னு வைங்க கூட்டத்தொடர் கொடுத்த வாக்கு. அந்த 100 நாளில் அந்த 100 நாள்லேயே நீங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டேன், புகார் எடுக்க மாட்டேன், ஏன்னா சட்டமன்றம் நடக்குது, அது பெரிய பாதிப்பு ஆட்சிக்கு தரும் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த 365 நாள் 100 நாள் போலீஸ்க்கு விடுமுறையா? என்னங்க நடக்குது? தயவு செஞ்சு சிந்திக்கணும். கடந்த தேர்தலையே 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் இவங்க தோத்தாங்க. அதற்கு 2 வாக்குறுதி. ஒன்று நீட், 2வது கல்வி கடன் ரத்து. இந்த 2 வாக்குறுதியில் மட்டும் பயன்படக்கூடிய மக்கள் 15% பேர். இதை பலமுறை நான் சொல்லியிருக்கேன். 15% எங்கே இருக்குது? 3% தோல்வி எங்கே இருக்குது? அந்த 2 வாக்குறுதியை மக்கள் ஜனங்க நம்பாமல் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த அவலத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டுருக்கோம். தயவு செஞ்சு இனிமேல் மக்கள் அரசியல் செய்யணும். தேர்தல் வரும்போது தேர்தல் அரசியலை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நேரத்திலையும் திமுகனுடைய கடைசி காலத்தினுடைய ஜெகதீஷன் சார் கரெக்டாக சொன்னார், மடைமாற்றும் அரசியல். அவங்களுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும். ஆளுங்கட்சி மத்திய ஆட்சியை எதிர்த்து அரசியல் செய்வதை போல ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும். அந்த பிம்பத்தை கொண்டு அவர்கள் பிஜேபியுடன் யார் சென்றாலும் அவர்களை வீழ்த்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த பிஜேபியுடன் ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க, மத்திய அரசிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும், மாநில உரிமையை பற்றி போற்ற வேண்டும் சொல்லி ஒரு நரேட்டிவை பண்ணி ஒரு பிரச்சாரத்தை பண்ணி மீண்டும் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. நிச்சயமாக அந்த கனவு மிகப்பெரிய அளவில் அது கனவாகத்தான் இருக்குமே தவிர அது நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. கணேஷ்குமார், இப்போ இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை ஒரு பக்கம் வச்சிரும், அது அவர்கள் விளையாடி கொண்டு தான் இருப்பார்கள். இப்போது நான் வந்து ஒரு பேராசிரியராக உங்கள்கிட்ட கேட்குறேன், ஜெகதீஸ்வரன் அவர்கள் சொன்னதை போன்று அரசு என்ன செய்யணும்? இதற்கு அரசு செய்ய தவறினா நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு விவசாயினா எனக்கு வருமானம் மாதம் 8000 ரூபா, என் பிள்ளை நல்லா படிக்குது, எனக்கு வசதி இல்லை, கோச்சிங் கிளாஸ். அந்த தாய் தந்தைக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அரசாங்கத்தை நம்பாதீங்க, திமுகவை. கிட்டத்தட்ட 15% வாக்காளர்கள் வாக்கு கொடுத்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், கல்வி கடன்லையும் நீட்லேயும். இப்போ நான் என்னுடைய குழந்தையை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கூலி, எனக்கு வருமானம் இல்லை. என் பிள்ளையோ 199 எடுத்திருக்கு, கெமிஸ்ட்ரியும் எடுத்திருக்கு, பயாலஜிலையும் எடுத்திருக்கு. நான் என்ன செய்யலாம்? தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த குடும்ப தலைவர்களுடைய வேதனையில் வெளிப்பாடாக ஒரு கேள்வி வைக்கிறேன். அதாவது இதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணும். அதாவது இப்போதைக்கு வந்து அவேர்னஸ் வேணும். அதாவது மாணவர்களுக்கு மட்டும் அவேர்னஸ் பத்தாது, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் சேர்த்து தான் அவேர்னஸ் வேணும். அதை தான் கேட்குறேன். அதுதான் அதாவது சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து கொஞ்சமாவது வாயை திறந்து
பேசணும். அதே மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு இலவச கல்வி கொடுக்க முடியுமா, அதாவது பள்ளி முடிஞ்ச பிறகு 5 மணிக்கு அப்புறமா அதுலேயும் நிறைய பிரச்சனை வரும், இருந்தாலும் வேறு வழி கிடையாது. 4லேருந்து 6 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் கொடுக்க முடியுமா பசங்களுக்கு? நீட்டு மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுக்கிறதுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அதே மாதிரி வந்து இப்போ டெக்னாலஜி நல்லா இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கடந்த காலத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம். 2020லேருந்து 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் லாக்டவுன் போது பள்ளிகள் தொடர்ந்து நடந்ததில்லை. எதை வச்சுன்னா மொபைல் வச்சு தான் நடந்தது. ஸோ அதே மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணுறதுன்றது பசங்களுக்கு ஏதாவது ஒரு கேம்ப் மாதிரி மக்களுக்கு வந்து இப்போ பல்வேறு கட்சிகள் இருக்காங்களே, மற்ற கட்சிகளும் இல்லைன்னா சமூக ஆர்வலர்களும் இல்லை சில என்ஜிஓஸ்லாம் சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் பசங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணி விடலாம். அதற்கான அவேர்னஸை வந்து பேரண்ட்ஸ்க்கு கொண்டு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் பண்ண முடியுமே தவிர மற்றபடி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அரசாங்கத்தை மீறி நம்மளால வந்து இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அது தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு திமுக அரசு என்ன சொல்லுது? எங்களுடைய போராட்டம் இன்னும் முடியவில்லை. we have been continuously doing. நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் இறந்து விடுவார்கள். 20, 40 ஆகவும் 40, 60 ஆகவும் ஆகலாம், சொல்ல முடியாது. அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையற்ற ஒரு சமூகம் தன் பிள்ளைகளுக்கு காப்பாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விதான் எழுது. அதுதான் சொல்கிறேன். நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் என்ன? இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் உங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இப்போதைக்கு மாற போகிறது இல்லை அப்படின்னா அடுத்த 1 வருஷத்துக்கு கண்டிப்பாக மாற போகிறது இல்லை. ஆனால் அந்த பசங்க வந்து அந்த எக்ஸாமை எழுதியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. டாக்டர் ஆகணுன்னா எழுதி தான் ஆகணும். 500 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில் மொத்தம். அதாவது நம்ம வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹப்ஸ் ஃபார் இன்ஜினியரிங். 543 இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 500 வச்சுருக்கோம். அதே மாதிரி கடந்த 10 வருடங்கள் நான் சொல்ல இந்த ஆட்சிக்கு முன்னாடி இருக்கும் போது மருத்துவக் கல்லூரிகள் எண்ணிக்கையும் கூட்டியிருக்காங்க. ஆனால் இந்த 4 வருடங்களில் எத்தனை மருத்துவக் கல்லூரி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் என்னென்னா இவர்கள் ஆட்சி அமைச்ச பிறகு வந்து ஒரு தடவை மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டன. ஆனால் அதெல்லாம் முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளை 12 கல்லூரி எதுவும் கொண்டு வரல. ஸோ அந்த 12 கல்லூரிகளை இவர்கள் தான் திறந்து வைத்தார்கள். ஆனால் கட்டினது வந்து முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் காலேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? 6 மாவட்டம் பிரிச்சிருக்காங்க. அந்த 6 மாவட்டத்துக்கு வாங்கியிருந்தா கூட சிறப்பாக இருந்திருக்கும். அது எதுவுமே பண்ணல. ஸோ இப்போதைக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. மருத்துவக் கல்லூரியிலேருந்து வெளிவரக்கூடிய மருத்துவர்களுக்கு காம்படேட்டிவான சேலரி கிடைக்குதா அப்படின்ற கேள்வியும் என்கிட்ட பர்சனலாக உண்டு. ஏன்னா என்னென்னா மருத்துவக் கல்லூரின்றது வந்து ஒரு கனவு அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு இது மருத்துவக் கல்லூரியில் சேர்றதே பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? மருத்துவக் கல்லூரியில் முடிச்சுட்டு வெளியில் வர மருத்துவர்கள் அனைவருமே நல்ல சேலரியில் இல்லை நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டாக்டர்ஸாக இருக்காங்களா? ஸோ அவர்களுக்கான ஏற்பாடுகள் இருக்குது, பிஜி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கட்டமைப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? இந்த கேள்வியுமே உண்டு. ஸோ எல்லா மருத்துவர்களுக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு லைஃப் இருக்கா? ஸோ அப்போ எந்த விஷயத்தை நம்ம மாணவர்களுக்கு காட்டுறோம்? ஸோ வெறுமன மருத்துவக் கல்லூரிகள் சேர்ந்தால் மாத்திரம் போதுமா? ஸோ அதுலேருந்து வெளில வரும்போது அவங்களுக்கு கரெக்டான ஒரு சேலரி இருக்கா? எல்லாருமே அரசாங்கத்தில் டாக்டர் ஆக முடியாது. ஸோ தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றணும், அவங்களுக்கான கரெக்டான சேலரி கிடைக்குதா? ஸோ நான் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ப்ளஸ் ஜூனியர்ஸோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்க்கும்போது ஐடியில் இருக்கிறவங்க வந்து ஒரு டாக்டரோடைய சம்பளத்தில் 10 மடங்கு சம்பளம் வாங்குற அளவுக்கு ஆளுங்க இருக்காங்க. வருஷத்துக்கு 40 லட்சம் வாங்குறாங்க. இல்ல சில டாக்டர்ஸ் 50 lakhs 1 crore வரைக்குமே போகுது இப்போ. இல்ல சில டாக்டர்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. பல டாக்டர்ஸ் நீ சொல்ற ஐடில மோஸ்ட்லி அதான் சொல்ல வரேன். நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் சொல்லல. இல்ல மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ல வந்து அது ஒரு என்ன சொல்ற ஒரு மார்க்கெட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அப்படி இருக்கு. ஆனால் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா இல்லை. ஸோ அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? அதே மாதிரி நம்பர் ஆஃப் பீப்புள் டு த டாக்டர்ஸ் ரேஷியோ நம்ம ஊரில் எப்படி இருக்குது? வளர்ந்த நாடுகள்லே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆமாம், ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்பர் ஆஃப் சீட்ஸு டாக்டர்ஸ் வெளியே இருந்தால் கூட அவங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறதுக்கு அரசாங்கம் ஆள் இல்லையே. கரெக்ட். இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குது. நர்ஸ் எடுக்க மாட்டேங்காங்க, டாக்டர்ஸ் 2000 பேர் எடுக்கிறாங்க. இப்போ எல்லா துறைகளுமே பால்பட்டு போயில இருக்கு. ஏகப்பட்ட எந்த துறையில போக்குவரத்து துறை பால்பட்டு, மின்சாரத்துறை போட்டு, ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், கடைநிலை ஊழியர்கள், 1612 கோடி தூய்மை பணியாளர்கள், எந்த துறை இருக்கு ஐயா கேட்கறதுக்கு? சரி ஐயா பாஸ்கரன், இப்போது இது வரைக்கும் அந்த விவாதத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லியே ஆகணும்.
இந்த நீட்டு தேர்வு பொறுத்தவரையில் நாம் பல முறை சொல்லியிருக்கோம் நம்முடைய அரங்கத்திலேயே கூட, அரசு பள்ளிகளில் நீட்டு தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகின்றன. அது நானும் போய் பார்த்துருக்கேன், தொடங்கி வச்சுருக்கேன். ஆனால் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஏற்கனவே அரசு பள்ளிகளே பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது. அதோடு சேர்த்து இதையும் தருகிறீர்கள். இதற்காக கூடுதல் ஊதியம் நான் அறிந்தவர்கள் எதுவும் தரப்படுவதில்லை. நாங்கள் திரும்ப சொல்கிறோம், நீங்கள் அரசு பள்ளியில் நடக்கக்கூடிய இந்த இலவச பயிற்சி வகுப்புகளை தனியார் பயிற்சி வகுப்புகளுக்கு இணையாக தரம் உயர்த்துங்கள், அதற்கான ஊதியம் தாருங்கள், இதை நடத்தி வையுங்கள். மிக நிச்சயமாக இன்னும் மிக அதிக அளவில் இங்கேருந்து அதிக எண்ணிக்கையிலே நீட் தேர்வுக்கு மாணவர்கள் தயாராவார்கள். அதுக்கு ஃபேக்கல்டி இருக்கா? ஃபண்ட் பண்ணணுமா? அதுதான் வரேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக இஃப்எம் கரெக்ட், அரசு சட்டக்கல்லூரிகளிலே பேராசிரியர்கள் 10% குறைவாக இருப்பதாக ஒரு செய்தி வந்தது. அப்புறம் அரசாங்கத்திலேருந்து ஒரு மறுப்பு ஏதோ வந்தது, நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த ஆண்டே நாங்கள் எல்லோரும் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிந்தவரை இதுவரையில் யாரும் வந்ததாக தெரியவில்லை. பள்ளிகளிலே தலைமை ஆசிரியராகட்டும், தமிழ் ஆசிரியராகட்டும், கணித ஆசிரியராக இருக்கட்டும், அல்லது கல்லூரிகளிலே, நான் சொல்கிறது அரசு கல்லூரிகளிலே கௌரவ விரிவுரையாளர் பணியாக இருக்கட்டும், எல்லாம் ஒப்பந்தப்படியில் வராங்க. கெஸ்ட் லெக்சர் எல்லாம் ஒப்பந்தப்படியில் கான்ட்ராக்ட் வராங்க. இது எப்படி சரியாகும்? ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அதே பணியில் அதே வேலை இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 1 லட்சம் ரூபாய் சம்பளம், இன்றைக்கி வர்றாங்க அதே வேலை தான் பண்ணுறாங்க, இன்னும் பணிச்சுமை அதிகமாக கூட இருக்கிறது. ஆனால் இவங்களுக்கு ஒரு 20,000 ரூபா தான் மாதத்துக்கு. அப்போ எப்படி என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கல்வியில்? என்ன அளவுகோல் அதான் இல்லையா? என்ன குவாலிட்டி? எங்கே நம்ம செலவு பண்ணணும், எங்கே செலவு பண்ணக்கூடாது, கல்விக்கு நம்ம என்ன செலவு பண்ணணும்? அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அது நம்முடைய வணக்கத்துக்குரிய ஐயா கேட்டால் இன்னும் சரியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், 10 ஆண்டுகளுக்கு முன்பு, சில இந்த அரசு வருவதற்கு முன்பு வரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மத்தியில் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக வலுவான துறைகளாக வச்சுருந்தாங்கல்ல. ஏன் கல்வித்துறை கேட்கல? ஏன் கல்வித்துறை? எல்லா துறையும் இருந்துச்சு. டெலிகாம் இருந்துச்சு, சாலை போக்குவரத்து துறை இருந்துச்சு. நான் இதை ஒரு அரசியல் கேள்வியாக சொல்லுங்க. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இது ஒரு அரசியலாக எல்லாமே நீங்க யோசிச்சு பாருங்களேன். நாங்கள் சொல்வதுபடிதான் மத்திய அரசாங்கம் நடக்கிறது. திமுக அரசு எல்லா துறையும் கேட்டுப்பட்டார்கள் அல்லவா? இல்ல, நான் கட்சி பேர் என்னோட கேட்கிறேன். என்ன சொன்னாங்கன்னா, மத்திய அரசாங்கமே எங்கள் கையில் தான் இருக்கிறது, நாங்கள் சொல்லுபடிதான் மத்திய அரசாங்கம் நடைபெறுகிறது அப்படிலாம் சொல்லிட்டு, அப்படி இருக்கிற போது ஏன் நீங்க கல்வித்துறையை கேட்டு வாங்கவில்லை? மற்ற துறையை விட இந்த துறையில் அவங்களுக்கு அந்த வருமானம் இல்லை போல இருக்கு இல்லையா? இப்போது நாம் இத்தனை பிரச்சனை வந்திருக்காது இல்லை? கல்வித்துறை நீங்களே கையில் வைத்துக் கொண்டு இத்தனை பிரச்சனை வந்திருக்காது இல்லை? உண்டா இல்லையா? அப்புறம் நீங்க சொல்றது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய தாக்கம் கொஞ்சம் நம்முடைய நண்பர் மெதுவாக தான் பேசுவார். 2004 இருந்து 14 வரைக்கும் இருந்திய உலக சாதனை பண்ணியிருக்கலாமா? எல்லாவற்றையும் சீர்திருத்திருக்கிறோமா? தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பெரிய அறிவாளி சிதம்பரம் தானே எல்லாத்தையும் கொண்டு வந்து இனிஷியேட் பண்ணது. அவருடைய மனைவி தானே முதல்ல போய் நடக்காது சொன்னது. சரிதானே நளினி சிதம்பரம். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, 60 சீட்டு தான் கொடுக்க போறேன், 60 சீட்டு கொடுத்தாதான் அவங்க கூட்டணியில் இருப்பேன், இல்ல தனித்து போட்டியிட போறேன்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி ஆட ஆரம்பிச்சிருச்சு. அது என்னன்னு போகட்டு, இந்தியா கூட்டணி ஆடு நம்ம பிள்ளைகள். இதனால என்ன பிரச்சனை? அவங்களுக்கு பலவீனம் ஆக ஆக இதை போன்ற மடைமாற்றம் அரசியலை மிகுந்த பெரிய அளவில் அவங்களை கையில் எடுப்பாங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஒரு டன்னுக்கு கரும்பு டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு? ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சு? இன்னைக்கு காலையில் சார் ஒரு வேனில் போய் 2 லிட்டர், ஒரு பைக்கில் போய் 2 லிட்டர் பெட்ரோல் போடுறாங்க, காசு கேட்டால் அடிக்க போகிறாங்க. என்ன அர்த்தம்? தமிழ்நாடு ஹோட்டலில் அடித்தாங்க, பரோட்டா சாப்பிடுவாங்க, பிரியாணி சாப்பிடுவாங்க, அடிப்பாங்க. இப்போ பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ஊற்றிட்டு கேட்டால் அடிக்கிறான், கேட்டால் அவன் போதையில் இருக்கான், கஞ்சாவில் இருக்கான். இதே மாதிரி போயிட்டு இருந்தால் எங்கே வேர் ஆர் வி கோயிங் டு லேண்ட் தான் பெரிய வச்சுங்க. மின்சாரத்தில் பெரிய குளறுபடின்னு சொன்னீங்க. 1612 கோடி நிலுவை வச்சிருக்காங்க. இவ்வளவு ரூபாய் சம்பாரிச்சு இவ்வளவு ரூபாய் வரியை போட்டு மக்களுக்கு என்ன பலன்? நீங்களே சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நான் பஸ் இலவசமா கொடுத்தீங்க, ஒரு 5 பேரை நான் கூப்பிடுறேன், அதுல 4 பேரை பட்டி போட்டுட்டு ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறதுல இலவசமா போடுறதுல என்ன பிரயோஜனம்? அதுக்கு 5 பேருக்குமே கஞ்சி தண்ணி ஊற்றலாம். ஏன்னா ஒருத்தர் ஒரு சார்பு ஒரு பெண்களுக்கு இலவசமாக பஸ் கொடுக்கறது மிகச்சிறந்த முறையில் வரவேற்கிறேன். எந்த ஏரியாவில் பார்த்தாலும், எந்த மாவட்டத்தில் பார்த்தாலும் ஏதாவது ஒரு நாளில் ஒரு பஸ் எங்கேயா போய் கவிழ்ந்து விழுந்துருது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த மேலாளர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அரசாங்கத்துக்கு. ஐயா,
என்ன எழுதியிருக்காருன்னா பொது போக்குவரத்து 21,000 ஆகி 17,000 ஆகி இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண 10,000 வண்டியை பர்ச்சேஸ் பண்ணாங்க, 2,000 வண்டி கூட பர்ச்சேஸ் பண்ணல. தமிழ்நாட்டு அந்த மேலாளர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க இலவசமா கொடுத்துருக்கீங்க, வரவேற்கிறேன், ஆனா மற்றபடிக்கு நீங்க நிதி ஒதுக்க மாட்டேன்றீங்க, சம்பளம் கொடுக்க முடியல, உபகரணம் கொடுக்க முடியல, அத்தனை வண்டி எங்கேயா போய் கவுந்து போகுது, தயவு செஞ்சு நீங்க எங்களை கவனிக்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சீர்கெட்ட ஒரு நிர்வாகம். ஜெகதீஸ்வரன் சார், இந்த நிகழ்ச்சியினூடே ஆழமான கருத்தை வைத்த உங்களுக்கு மற்றொரு வாய்ப்பு. இதற்கான மற்ற விஷயத்தெல்லாம் விட்டுருவோம், இதற்கான உண்மை தீர்வை உங்களிடத்திலிருந்து நான் பெறப்போகிறேன் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக. இல்லைங்க, தமிழக மக்கள் நீட்டிற்கு எதிராக இருக்கிறார்களா என்றால் ஆம், நீட்டிற்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். ஆனா அது அவ்வளவு எளிமையாக பெற முடியுமா என்று கேட்டால் இல்லை. நீங்க கடுமையா மெனக்கிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா அது வரைக்கும் அது நடக்குதோ நடக்கலையோ, அது வரைக்கும் பிள்ளைகளை நாம் ஏமாற்றக்கூடாது. தேவையில்லாமல் மாணவர்களை இந்த ஜெகதீஷன் சார், ஒரே ஒரு கருத்து, பெறவே முடியாது. தட் இஸ் ஆர்டர் பை தி சுப்ரீம் கோர்ட். அதனால எப்படி அது விலக்கு கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. பெற்றோர்கள் இப்போ மாணவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேற வழி இல்லாம பயிற்சிக்கு தான் உடன்படணும். நீட்டை அரசியல்படுத்த நம்ம அனுமதிக்க கூடாது. சொல்லுங்க சார், சொல்லுங்க ஜெகதீஷ். நீட்டை கண்டிப்பாக அது அரசியலுக்குள்ள அந்த மாணவர்களை பூத்தக்கூடாது. நீங்க போராடுறவங்க அதுக்காக போராடிட்டு இருக்கணும். ஆனா மாணவர்களுக்கு மறுபடியும் நம்ம வைக்கிற வேண்டுகோள் என்பது, நீங்கள் நீட்டிற்காக தயாராக வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் நீட்டிற்காக தொடர்ச்சியாக தயாராகுங்கள், தைரியமாக தயாராகுங்கள். சில நேரங்கள் இப்போ நீங்க பாக்குற டேட்டாவே என்னன்னா, ரிப்பீட்டர்ஸ் தான் ரிப்பீட்டா வர்றாங்க. 2வது வருடம் அல்லது 3வது வருடம் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல மாற்று கருத்துகள் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அதை பயன்படுத்தலாமே தவிர நீங்கள் தவறான முடிவுகளுக்கு போகாதீங்க. மற்ற வாய்ப்புகளை பாருங்க அப்படிங்கறதா இருக்கும். நீங்க இது அரசியலுக்குள் இவர்களுக்கு அரசியலுக்கு தேவைப்படுகிறது. திமுக குறிப்பா நீங்க பேசும்போது ஒன்று சொன்னீங்க, அதாவது திமுக ஆளுங்கட்சியா நல்லா செயல்படுவாங்களா, எதிர்கட்சியா நல்லா செயல்படுவாங்க? எதிர்கட்சியா தான் நல்லா செயல்படுவாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது மாநில உரிமைகள் பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. எதிர்கட்சி ஆனவுடனே தான் எல்லாமே அவங்க பழையபடி ஞாபகத்துக்கு வரும். ஒரு 10 எப்பெல்லாம் எதிர்கட்சியா இருக்காங்களோ அப்பெல்லாம் அவங்க நலநிலைக்கு வந்துருவாங்க. ஆளுங்கட்சி இருக்கும்போது கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அதனால மாநில உரிமைகள் பேச மாட்டாங்க, நீட்டை பத்தி பேச மாட்டாங்க, எதுவுமே கல்வி மாநில பட்டியல் கொண்டு வந்து பேச மாட்டாங்க. இந்த அரசியல் தொடர்ச்சியா நடந்து கொண்டேதான் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அது தேவைப்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனால் மாணவர்கள் நீங்கள் கவனமாக உங்கள் கல்வியின் சார்ந்து நாங்கள் சொல்கின்றோம், நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. அரசாங்கம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்பது இப்ப சொல்ற மாதிரி அது டெய்லி 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்க முடியுமோ, இல்ல சனிஞாயிறுல கிளாஸ் எடுக்க முடியுமோ, மாணவர்களுக்கு அந்த கோச்சிங் சென்டர் போனா எங்களால காசு கட்ட முடியாது அப்படின்னு சொல்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக நல்ல கல்வியாளர்களை கொண்டு, இப்ப இந்த ஏற்கனவே இருக்கிற ஆசிரியர்கள் அது செய்ய முடியாது, இல்ல அவர்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியாதுன்னா, அப்போ நல்ல கல்வியாளர்களை கொண்டு, இல்ல அவர்களுக்கு ஏற்கனவே நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த ஊதியத்தை கொடுத்து முறைப்படி சரியாக இந்த வகுப்பை நடத்த வேண்டும். நீங்க அதன் மூலியமாக இன்னும் நிறைய அரசு உதவி பெறும் கிராமப்புற பின்தங்கிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் எல்லோருமே இந்த கனவை அடைய வேண்டும் நம்மளுடைய ஆசை. சிறப்பு. நேயர்களே, இன்றைக்கு நாம கவலையோட பேசியது, இனி தமிழ்நாட்டில் தற்கொலை நடக்கவே கூடாது. என்னுடைய அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், பெற்றோர்களுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய ஜெயா பிளஸ் சொல்வது, உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்க. அரசாங்கத்தை நம்பாதீர்கள், போலி வாக்குறுதிகளை நம்பாதீர்கள். அவர்கள் போராட்டம் சட்ட ரீதியாக தொடர்வதோ தொடரவில்லையோ, நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு மன வலிமை கொடுங்கள். உங்களுடைய பிள்ளையிலே ஒருவேளை அம்மா நீ ஃபெயிலாகிவிட்டால் இந்த உலகம் பெரிது என்று சொல்லுங்கள். உலகம் விதிவிலக்கு ஒரு தீர்வு அல்ல. ஆக உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல மன பயிற்சி கொடுங்க. எப்போதும் அவளை தனியே அனுமதிக்காதீர்கள். பேசுங்கள் பேசுங்கள் பேசுங்கள். உலகம் மிகப்பெரியது, உலகம் மிக நீண்டது. அதில் ஒரு துறை மட்டுமல்ல. திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியினூட எமது பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி, கணேஷ்குமார், ஷெகி பத்மநாபன் அவர்கள், திரு ஜெகதீஸ்வருடைய கருத்தாக்கம் அதுதான். உங்கள் குழந்தைகளோடத்தில் பேசுங்கள், மன வலிமையை அதிகப்படுத்துங்கள். மருத்துவம் மட்டுமல்ல, ஏராளமான துறைகள் இருக்கிற என்கிற சுபச்செய்தியோடு நான் விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.